குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரியல் அனாலிசிஸ் கோர்ஸில் க்ளோஸ்டு பால் ரிலேட்டடாக ஒரு தியரம் பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டண்ட் தியரம், ஈச் க்ளோஸ்டு பால் இஸ் க்ளோஸ்டு செட். இதுதான் வந்து இந்த தியரம். ஸோ ஓப்பன் பால்லையும் வந்து இதே மாதிரி ஒரு தியரம் பார்த்துருப்போம். ஈச் ஓப்பன் பால் இஸ் அன் ஓப்பன் செட் அப்படின்ட்டு ஒரு தியரம் படிச்சிருப்போம். அதே மாதிரியே வந்து ஈச் க்ளோஸ்டு பால் இஸ் க்ளோஸ்டு செட்டுங்கிறது வந்து க்ளோஸ்டு பாலுக்கு ரிலேட்டடாக உண்டான தியரம். ஸோ இந்த தியரம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து க்ளோஸ்டு பாலோட டெஃபினிஷன் என்னங்கிறத வந்து ரீகால் பண்ணிக்கணும். ஸோ க்ளோஸ்டு பாலை எப்போவுமே பிடி ஆஃப் க்ளோஸ்டு இன்டர்வல் எக்ஸ்,ஆர் அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இதனோட டெஃபினிஷன் என்னதுன்னா அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ஒய் சச் தட் டி ஆஃப் எக்ஸ்,ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். அதாவது என்னது, ஒய்ங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இந்த க்ளோஸ்டு பாலில் இருக்குது, பிடி ஆஃப் க்ளோஸ்டு இன்டர்வல் எக்ஸ்,ஆரில் இருக்குது அப்படின்னா என்ன மீனிங்னா டி ஆஃப் எக்ஸ்,ஒய் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிறது தான் வந்து க்ளோஸ்டு பால்க்கு உண்டான டெஃபினிஷன். ஸோ க்ளோஸ்டு செட்டுக்கு டெஃபினிஷன் என்னதுன்னா ஏ இஸ் செட் டு பி க்ளோஸ்டு. ஏங்கிற செட்டை வந்து எப்போ க்ளோஸ்டு அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அதனோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பனாக இருக்கணும். அதாவது வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஏங்கிறது வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ க்ளோஸ்டுக்கு தனி டெஃபினிஷன் கிடையாது. காம்ப்ளிமெண்ட்டை வச்சுக்கிட்டு ஓப்பனை வச்சுக்கிட்டு க்ளோஸ்டை வந்து சொல்லிடுவோம். ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பனாக இருந்தால் ஏ வந்து க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து ஓப்பன் பாலுக்கும் க்ளோஸ்டு பாலுக்கும் க்ளோஸ்டு செட்டுக்கும் வந்து டெஃபினிஷன் பார்த்தாச்சு. ஸோ க்ளோஸ்டு பால் க்ளோஸ்டு செட்டோட டெஃபினிஷன் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த தியரமை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஈச் க்ளோஸ்டு பால் இஸ் அ க்ளோஸ்டு செட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணுமா? அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பி ஆஃப் ஏ,ஆர் அப்படிங்கிறது தான் வந்து நான் என்னென்ன எடுத்துக்க போகிறேன்னா ஒரு க்ளோஸ்டு பால் அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து க்ளோஸ்டு செட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன ப்ரூவ் பண்ணால் போதும்னா டெஃபினிஷன் படி பி ஆஃப் ஏ,ஆர் இந்த க்ளோஸ்டு பாலோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணால் போதும். ஏன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் ஓப்பனாக இருந்தால் ஏ வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ பி ஆஃப் ஏ,ஆர் காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு கேஸில் வந்து ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ பி ஆஃப் ஏ,ஆர் காம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல, இது வந்து எம்டியாக இருந்தால் எப்படி இருக்கும், நான் எம்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டு கேஸில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா எம்டி செட் வந்து ஆல்வேஸ் ஓப்பன் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஓகேவா? ஸோ எம்டி செட் வந்து ஓப்பன் அப்படின்ட்டு தெரியுங்கிறதுனால இப்போ பி ஆஃப் ஏ,ஆர் காம்ப்ளிமெண்ட் வந்து ஈக்குவல் டு எம்டின்னு வச்சுருக்கிறதுனால பி ஆஃப் ஏ,ஆர் காம்ப்ளிமெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லிடலான்னா வந்து ஓப்பன் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ பி ஆஃப் ஏ,ஆர் காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால பி ஆஃப் ஏ,ஆர் வந்து கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்னா வந்து க்ளோஸ்டாக தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேஸு. ரெண்டாவது கேஸ் என்னதுன்னா பி ஆஃப் ஏ,ஆர் காம்ப்ளிமெண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, ஸோ இது வந்து எம்டியாக இல்லை அப்படின்னா, ஸோ எம்டியாக இல்லை அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும், இந்த பாலில் வந்து கண்டிப்பாக ஒரு எலமெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு தெரியுமா? அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஆஃப் ஏ,ஆர் காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ டெஃபினிஷன் படி என்ன சொல்ல முடியும், எக்ஸ் வந்து இந்த பாலில் இருக்குது அப்படின்னாலே டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் எக்ஸ் வந்து அது சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுவோம். என்னது அப்படின்னா எக்ஸ் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குன்னா எக்ஸ் வந்து கண்டிப்பாக எதில் இருக்காதுன்னா பி ஆஃப் ஏ,ஆரில் இருக்காது. எக்ஸ் வந்து இந்த பாலோட காம்ப்ளிமெண்ட்டில் இருந்தால் எக்ஸ் வந்து ஏ,ஆரில் இருக்காது. இப்போ நமக்கு ஓப்பன் செட்டில் டெஃபினிஷன் படிச்சிருக்கோம்ல, எக்ஸு பிலாங்ஸ் டு பி ஆஃப் ஏ,ஆர்னா ஓப்பன் செட்டில் என்ன டெஃபினிஷன் படித்தோன்னா ஓப்பன் பாலோட டெஃபினிஷன் படி இல்லை க்ளோஸ்டு பால்லையே சொன்னோம்னா டி ஆஃப் ஏ,எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். இதுதான க்ளோஸ்டு பாலுக்கு உண்டான டெஃபினிஷன். எக்ஸ் வந்து பி ஆஃப் ஏ,ஆருங்கிற க்ளோஸ்டு பாலில் இருக்கணும்னா க்ளோஸ்டு பாலோட டெஃபினிஷன் படி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு இருக்கணும். பிலாங்ஸ் டுன்னு இருந்தால் நமக்கு இங்கே நாட் பிலாங்ஸ் டு அப்படின்ட்டு இருக்குது. அப்போது இங்கே வந்து ஆப்போசிட் ஆகும்.
அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நான் இந்த ஸ்டெப்பை இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்குறோன்னா பி ஆஃப் ஏ கமா ஆர் நாட் ஈக்குவல் டு எம்டிங்கிறதுனால எக்ஸை வந்து பி ஆஃப் ஏ கமா ஆர் காம்ப்ளிமெண்ட்டில் வந்து எடுத்துருக்குறோம். எக்ஸ் வந்து பி ஆஃப் ஏ கமா ஆர் காம்ப்ளிமெண்ட்டில் இருந்தால் எக்ஸ் வந்து பி ஆஃப் ஏ கமா ஆரில் வந்து இருக்காது. சப்போஸ் எக்ஸ் வந்து பி ஆஃப் ஏ கமா ஆரில் இருந்துச்சு அப்படின்னா தென் க்ளோஸ்டு பாலோட டெஃபினேஷன் படி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். இங்கே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோன்னா இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் அப்படின்ட்டு சொல்லிடலாம். அப்போ ரெண்டு பக்கமும் ஆரை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் மைனஸ் ஆருங்கிறது வந்து கிரேட்டர் தேன் 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு வச்சுக்க போகிறோன்னா R1 அப்படின்ட்டு வச்சுக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த R1 ரேடியஸாக வச்சுக்கிட்டு ஒரு ஓப்பன் பால் வரைஞ்சி இந்த ஓப்பன் பால் வந்து பி ஆஃப் ஏ கமா ஆர் காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியாச்சு அப்படின்னா தென் பி ஆஃப் ஏ கமா ஆர் காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது வந்து ஓப்பன் செட் அப்படின்ட்டு சொல்லிடலாம். இதுதான் வந்து ஓப்பன் செட்டோட டெஃபினிஷன். ஏ செட் டு பி ஓப்பன் இன் எம்னா ஏவை கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் பால் வந்து வரைய முடியணும் அப்படிங்கிறது ஓப்பனோட டெஃபினிஷன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம R1 அப்படின்ட்டு வச்சுருக்கிறதுனால இந்த R1 ரேடியஸாக வச்சு ஒரு ஓப்பன் பால் வரைஞ்சி அது இந்த க்ளோஸ்டு பாலோட காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன் அப்படின்ட்டு சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா பி ஆஃப் எக்ஸ் கமா R1 இஸ் கண்டைன்ட் இன் பி ஆஃப் ஏ கமா ஆர் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு let y belongs to b of x, R1 அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். y வந்து இதில் இருந்தால் ஓப்பன் பாலோட டெஃபினிஷன் படி நம்ம என்ன சொல்ல முடியும்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் y வந்து கண்டைன்டு இன் லெஸ் தென் R1 அப்படின்ட்டு சொல்லலாமா? ஓப்பன் பாலோட டெஃபினிஷன் இது தானே. y belongs to b of x, R1னா b of x, y less than R1. ஆனால் R1னா என்னங்கிறத நம்ம எழுதி வச்சுருக்கிறோமா? R1 is nothing but d of a, x மைனஸ் R அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ அதை வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த மைனஸ் ஆரை வந்து லெஃப்ட் சைடு வந்து எழுத போகிறோம். அப்போ d of x, y ப்ளஸ் ஆருங்கிறது லெஸ் தேன் டி ஆஃப் ஏ கமா எக்ஸ். ஓகேவா? இப்படி வந்து எழுதியாச்சு. தட் மீன்ஸ் இதை வந்து இப்போ டி வந்து மெட்ரிக் அப்படிங்கிறதுனால மெட்ரிக்கோட 4வது கண்டிஷன் படி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா டி ஆஃப் ஏ கமா எக்ஸுங்கிறது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏ கமா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். மெட்ரிக்கோட 4வது கண்டிஷன். ஓகேவா? டி வந்து மெட்ரிக் அப்படிங்கிறதுனால டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏ கமா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த லைனில் என்னது இருக்குது அப்படின்னா இதை ரிவர்ஸில் எழுதணுன்னா டி ஆஃப் ஏ கமா எக்ஸுங்கிறது வந்து லெஸ் தேன் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் ஆர் அப்படின்ட்டு இருக்குது. இந்த ஸ்டெப்பை நான் அப்படியே ரிவர்ஸில் எழுதி காட்டியிருக்கேன். ரிவர்ஸில் எழுதணுன்னா டி ஆஃப் ஏ கமா எக்ஸு லெஸ் தேன் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் ஆர் அப்படின்ட்டு வந்து இருக்குது. ஓகேவா? சரி. ஸோ இப்போ இந்த டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வந்து லெஃப்ட் சைடு வந்து கொண்டுட்டு போக போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு கொண்டுட்டு போனோம் அப்படின்னா எப்படி எழுதலான்னா டி ஆஃப் ஏ கமா எக்ஸு மைனஸ் டி ஆஃப் ஒய் கமா எக்ஸுங்கிறது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏ கமா ஒய் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதை லெஃப்ட் சைடு கொண்டுட்டு போனோம்னா
ஸோ அப்போ இதையே வந்து ரிவர்ஸில் எழுதுனா எப்படி இருக்கும்? டி ஆஃப் ஏ கமா ஒய்ங்கிறது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏ கமா எக்ஸு மைனஸ் டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டி ஆஃப் ஏ கமா எக்ஸுங்கிறது இருக்குல்ல, இந்த டேர்ம் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோன்னா டி ஆஃப் ஏ கமா எக்ஸுங்க வந்து கிரேட்டர் தேன் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் ஆர் அப்படின்ட்டு வந்து ஒரு ஸ்டெப்பில் வந்து எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டி ஆஃப் ஏ கமா ஒய் இஸ் கிரேட்டர் தேன் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஆனால் டி வந்து மெட்ரிக்கு, டி வந்து மெட்ரிக்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யும் டி ஆஃப் ஒய் கமா எக்ஸும் ஈக்குவல். அதுதான் வந்து மூணாவது கண்டிஷன். ஸோ ஈக்குவல்னால் இந்த ரெண்டுமே வந்து கேன்சல் ஆயிரும். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யும் மைனஸ் டி ஆஃப் ஒய் கமா எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா டி ஆஃப் ஏ கமா ஒய்ங்கிறது எப்படி கிடைக்கும்னா இட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ டி ஆஃப் ஒய் ஏ கமா ஒய் கிரேட்டர் தேன் ஆர்னா ஒய் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி ஆஃப் ஏ கமா ஆர். இதான டெஃபனிஷன். ஏன்னா ஒய் வந்து க்ளோஸ்டு பாலில் இருக்கணும்னாலே டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறனால ஒய் வந்து இந்த க்ளோஸ்டு பாலில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஒய் வந்து க்ளோஸ்டு பாலில் இருக்காது அப்படின்னா அப்போ அந்த க்ளோஸ்டு பாலோட காம்ப்ளிமெண்ட்டில் தான் வந்து அது இருக்க முடியும். அப்போது ஒய் பிலாங்ஸ் டு பி ஆஃப் ஏ கமா ஆர் காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன எடுத்தோம்? ஒய்யை வந்து எதில் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஓப்பன் பாலில் எடுத்தோம். பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் ஒன்னுங்கிற ஓப்பன் பாலில் எடுத்தோம். ஒய் பிலாங்ஸ் டு பி ஆஃப் ஏ கமா ஆர் காம்ப்ளிமெண்ட்டுன்னு கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் இதுலேருந்து என்ன சொல்லிடலான்னா பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் ஒன் இஸ் கண்டைன்ட் இன் பி ஆஃப் ஏ கமா ஆர் காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ அப்போது பி ஆஃப் ஏ கமா ஆர் காம்ப்ளிமெண்ட்டை கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் பால் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அதனால பி ஆஃப் ஏ கமா ஆர் காம்ப்ளிமெண்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லிட முடியும்னா வந்து ஓப்பன் அப்படின்ட்டு சொல்லிட முடியும். ஸோ பி ஆஃப் ஏ கமா ஆர் காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பனாக இருந்தால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பி ஆஃப் ஏ கமா ஆர் வந்து உங்களுக்கு எப்படி தான் இருக்கும்னா வந்து க்ளோஸ்டாக தான் வந்து இருக்கும். Therefore B of A comma R is a closed set அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிரும். ஸோ அப்போது ஈச் க்ளோஸ்டு பால் இஸ் எ க்ளோஸ்டு செட். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு கேஸாக எடுத்திருப்போம். அந்த க்ளோஸ்டு பால் வந்து எம்டியாக இருந்தால் எப்படி இருக்கும், நான் எம்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எடுத்து இந்த ப்ரூஃபை வந்து செஞ்சுருப்போம். ஸோ இதுவுமே வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ரிசல்ட். அதனால் இந்த தியரத்தை இன்னொரு தடவையும் வந்து நீங்கள் ரீவைண்ட் பண்ணி கேளுங்க. ஸோ 2 தடவை கேட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிசல்ட் என்னது அப்படின்னா வந்து arbitrary intersection of closed set is closed அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். arbitrary intersection of closed set is closed அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஆர்பிட்ரரி அப்படின்னாலே என்ன மீனிங் வரும்னா அதில் வந்து ஃபைனைட்டும் வரலாம் அல்லது இன்ஃபைனைட்டும் வந்து வரலாம். ஓகேவா? அப்போது ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட்டும் வந்து க்ளோஸ்டு, இன்ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட்டும் வந்து க்ளோஸ்டு. ஸோ அதுதான் வந்து இதுக்குண்டான மீனிங். ஓகேவா? சரி, ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு லெட் ஏஐங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதாவது A1 A2 A3 எக்ஸெட்ரா, A1 A2 A3 எக்ஸெட்ரா. ஓகேவா? இது எல்லாமே வந்து க்ளோஸ்டு செட்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்?
இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் க்ளோஸ்டு செட்ஸ் வந்து க்ளோஸ்ட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். இன்டர்செக்ஷன் ஓவர் ஐ ஏஐ வந்து க்ளோஸ்ட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ க்ளோஸ்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணால் போதும், இந்த இன்டர்செக்ஷன் ஓவர் ஐ ஏஐ இதனோட காம்ப்ளிமெண்ட்டை வந்து நம்ம ஓப்பன் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டா போதும். இன்டர்செக்ஷன் ஓவர் ஐ ஏஐயை வந்து நம்ம க்ளோஸ்டு அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இதை வந்து ஓப்பன் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணால் போதும். நமக்கு டி மார்கன் லா வந்து தெரியும். ஸோ டி மார்கனில் 2 லா உண்டு. 2 லாவும் நமக்கு தெரியும். என்னது அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு நமக்கு தெரியுமா? இது வந்து ஃபார் எனி 2 செட்ஸ், ஏயும் பியும் 2 செட்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி. அதே ஏ இன்டர்செக்ஷன் பி intersection C the whole complement equal to A complement union B complement union C complement அப்படின்ட்டு எழுதிக்கலாம் for any 3 setsக்கு. ஸோ அப்போ இதனோட ஜென்ரலைசேஷனாக ஃபார் எனி ஐ செட்ஸுக்கு இன்டர்செக்ஷன் ஓவர் ஐ ஏஐ இதனோட காம்ப்ளிமெண்ட்டை வந்து நம்ம எப்படி எழுத முடியும்னா, யூனியன் ஓவர் ஐ ஏஐ காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இந்த ஒவ்வொரு யூனியன் இருக்குல்ல, இதை தான் மொத்தமாக யூனியன் அப்படின்ட்டு இங்கே போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதி வச்சிரு, அப்போ இன்டர்செக்ஷன் ஓவர் ஐ ஏஐ காம்ப்ளிமெண்ட்டை எப்படி எழுதியிருக்கிறோன்னா, யூனியன் ஓவர் ஐ ஏஐ காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துருக்கிறோன்னா, ஈச் ஏஐயை வந்து க்ளோஸ்டுன்னு எடுத்துருக்குறோம். ஏஐ க்ளோஸ்டுனாலே நமக்கு என்ன தெரியும்னா, ஏஐ காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன் அப்படின்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் அப்படின்ட்டு ஒரு தியரம் படிச்சிருக்கிறோம். ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால யூனியன் ஓவர் ஐ ஏஐ காம்ப்ளிமெண்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லிடலான்னா வந்து ஓப்பன் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ யூனியன் ஓவர் ஐ ஏஐ காம்ப்ளிமெண்ட் ஓப்பன்னாலே இதுவும் ஓப்பன்னு. அப்போ இன்டர்செக்ஷன் ஓவர் ஐ ஏஐ த ஹோல் காம்ப்ளிமெண்ட் வந்து என்னென்னு ஆயிரும்னா ஓப்பன் ஆயிரும். அப்போ அது காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பனாக இருந்தால் இன்டர்செக்ஷன் ஓவர் ஐ ஏஐ அப்படிங்கிறது வந்து க்ளோஸ்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். தேர்ஃபோர் ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரிசல்ட்டாக வந்து கிடைக்கும். ஸோ ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் வந்து ஓப்பன். அதை மாதிரி ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் arbitrary union of open set is open அப்படிங்கிற மாதிரி arbitrary intersection of closed set is closed. அத மாதிரி finite intersection of open set is open. அத மாதிரி finite union of closed set is closed. இதை வந்து குழப்பிடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனியனை பொறுத்த வரையில் ஃபைனைட் யூனியன்னாலும் இன்ஃபைனைட் யூனியன்னாலும் ஓப்பன். ஆனால் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் வந்து ஓப்பன், இன்ஃபைனைட் இன்டர்செக்ஷன் வந்து நீட் நாட் பி ஓப்பன்.
அது மாதிரி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் வந்து க்ளோஸ்டு ஆர்பிட்ரரி. இன்ஃபைனைட் இன்டர்செக்ஷனாலும் சரி ஃபைனைட் இன்டர்செக்ஷனாலும் சரி க்ளோஸ்டு செட் வந்து க்ளோஸ்டு. ஆனால் ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் வந்து க்ளோஸ்டு, இன்ஃபைனைட் யூனியன் வந்து நீட் நாட் பி க்ளோஸ்டு. ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒன் வேர்டில் வந்து கேட்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள்.